ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு தெலுங்கு பொண்ணு உலகம். இன்றைக்கி இந்த தெலுங்கு பொண்ணு உலகம் சேனலில் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னென்னா சொரக்காய் பாது நம்ம போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்னு சொல்லலாம். சொரக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்திருக்கு. அது என்னோட எப்படி சொல்கிறது, அது வாயில் சொல்லவே முடியாது. அந்த ஹாப்பினஸ் நீங்களே பாருங்கள். அது எப்படின்னா ஒரே வாட்டி 3 காய் வந்தது. நாங்கள் பார்க்கவே இல்லை. திடீர்னு மேலே இருந்தது. அது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்தது. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் 3 சொரக்காய் ஒரே சைஸில் ஒரே இதில் வந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய மூஞ்சிலவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ஸு. உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆர்கானிக் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த ஆர்கானிக் ரொம்ப ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஆச்சு நீங்கள் ஆர்கானிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா இப்போ எனக்கு இது சொந்த இடம் இல்லை. இருந்தாலும் இது நான் பண்ணணும் ஒரு ஆசை எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எப்படியாச்சும் நான் காய்கீரை எல்லாமே என்னோடய கையால் நான் கொஞ்சம் பண்ணணும், அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் அந்த டிசிஷன் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறதுனால எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நான் பண்ணுறேன். ஆனால் சீக்கிரமாகவே சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்னென்னா பாவக்காய் கொஞ்சம் இருக்குது. அந்த பாவக்காவும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாவக்காய் ரொம்ப ரொம்ப லாங் டைமில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து இந்த பாவக்காய் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இருந்தாலும் வந்துகிட்டே இருக்குது. அது பழுத்தா இந்த பாவக்காய் இருக்கும் இல்லையா, அது கீழே விழுந்து அது செடி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளுக்கு பாவக்காய் குறையவே மாட்டேங்குது. நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னென்னா தண்ணி பத்தலைன்னு நினைக்கிறேன் நான். தண்ணி அந்த எருவு எல்லாமே போடணும். எதுவும் போடாமல் வந்த காய் தான் இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஆர்கானிக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா இந்த கெமிக்கல் ஃபுட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இதில் ஒரு காய் வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியஸ்ஸாக இருக்கும். ஒரு பேபி நம்ம பெத்தி வளர்க்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். செடி கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஒரு பிரெயின் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிடும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஃப்ரீ ஆகிடும். பாருங்கள், சஞ்சனாவும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுது. இதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது சின்ன வயசுலேருந்தே. எப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் நான் பழக்கம் பண்ணுறேன். இது மாதிரி சாப்பிடணும், இது மாதிரி சாப்பிட்டா தான் ஹெல்தி. இது பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிடுங்க. கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செடி என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு தோட்டத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 1.5 மாதமாச்சு தோட்டக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே காமிச்சு. அதனால் செடி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்தாங்க கத்திரிக்காவும் நல்லா வருது இப்போ தான். ஆனால் இப்போ கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் இது எதுவுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. எதுக்காகனா கொஞ்சம் இருட்டிச்சு. இப்போ அந்த சொரக்காய் மட்டும் உங்களுக்கு காட்டணும், அது மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அந்த யோசனையில் வந்தேன். ஸோ அதனால் பாவக்காவும் இது அப்புறம் 2 முள்ளங்கி இருக்குது. அதுவும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். மற்றதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். புளிச்சக்கீரையும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்திருக்கு. திரும்பி சீட் போட்டிருக்கேன். எதுக்குன்னா புளிச்சக்கீரை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீடு எல்லாமே போட்டிருக்கேன். அது 1 மாதத்துக்கு அதுவும் வளரும்.
கத்திரிக்காவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். என்னென்னா எல்லாமே ஒரே டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பாவக்காவும் சொரக்காவும் மேலே வந்து பறக்குது, அப்படியே மேலேயும் காய் இருந்தது. அதனால் வந்து இந்த பாவக்காய் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவும் கட் பண்ணலாம். போன வாட்டி இதே மாதிரி மேலே வந்து ஒரு 2, 3 பாவக்காய் இருந்து பெருசு பெருசாக அது விட்டதுனால வந்து அதை பழுத்தி கீழே வெட்டி செடியெல்லாம் நல்லா வந்துச்சு. அதனால் வந்து மேலேயும் சேர் போட்டு தேடுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கார்டனிங் பண்ணும்போது. இந்த அளவுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடம் கொடுத்த அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கார்டன் வந்து இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. வீடு இருக்கிறது ஒரு இடத்துல, இந்த இடம் இருக்கிறது ஒரு இடத்துல. டெய்லி வந்து இது செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து இது பண்ணணும், எப்படியாச்சும் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த செடி பார்த்தாவே எனக்கு வந்து மனசுக்குள்ளே தெரியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடும். அது மாதிரி எப்படி சொல்கிறது, என்னோடய ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1 கிலோ கிட்ட நம்மளுக்கு பாவக்காய் வந்திருக்கு. 2 முள்ளங்கியும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் முள்ளங்கி வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லதாக வந்திருக்கு. ஆனால் வந்து 2 தான் வந்திருக்கு. நம்ம மண்ணில் எப்படி வரும்னு தான் போட்டு பார்த்தேன். ஓகே, நல்லதாக வந்திருக்கு. சொரக்காய் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுங்க. இன்னும் வந்து பெருசாக பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.